श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति. ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் தன்னுடைய பரம விசேஷ அனுகிரகத்தினாலே இந்த தன்னுடைய சொத்தான லீலா விபூதியில் உள்ள அனைத்து ஜீவன்களும் தன்னுடைய மற்றொரு சொத்தான நித்திய விபூதியில் சேர்க்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டு தானே ராமகிருஷ்ணாதிகளாய் தசாவதாரம் எடுத்து பூலோகத்துக்கு இறங்கி வந்தார். அதுதான் நம்ம அவதாரம்னு சொல்கிறோம். இது துவாபர யுகம் வரைக்கும் நடந்தது. கலியுகத்தில் கடைசியில் தான் பெருமாளோட அவதாரம் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம். அப்போ அது வரைக்கும் இருக்கிற இந்த ஜீவன்களை எப்படி கரையேற்றுறது அப்படிங்கிறதுனால தான் நேராக பெருமாளாவே அவதரிக்காமல் ஆழ்வார்களாகவும் ஆச்சாரியர்களாகவும் தானே சேர்ந்தான் இந்த பூலோகத்துக்கு. ஏன்னா பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. தர்மத்தை காப்பதற்காகவும் அதர்மத்தை அழிப்பதற்காகவும் ஒவ்வொரு யுகத்திலும் நான் பிறக்கிறேன்னு ஏற்கனவே கிருஷ்ணர் சொல்லியிருக்கார். ஆக இப்போ தர்மத்தை காப்பாற்றுறதுக்காகவும் இந்த ஜீவன்கள் எல்லாம் நற்கதியை அடைவதற்காகவும் இந்த ஸ்ரீரங்கத்தில் இந்த துருஷ்கர்களோட தொந்தரவுனால ஒரு பெரிய படையெடுப்புனால ஸ்ரீரங்கம் கோவில் எவ்வளவு கஷ்டப்பட்டதுன்றது நம்ம எல்லாருக்குமே அந்த சரித்திரம் தெரியும். அப்போ அதுலேருந்து இந்த கோவிலை மீட்டெடுப்பதற்காகவும் கூட தான் இந்த பூலோகத்தில் தானே பிறந்த கண்டையோட அவதாரம்னு சொல்லப்படுகிற சுவாமி தேசிகனா. இந்த இப்பேற்பட்ட சுவாமி தேசிகன் நம்மளோட ஆச்சாரிய பரம்பரையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். நம்மளுடைய ஆச்சாரியன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அவா சம்பிரதாயத்துக்கு ஐஷிங்கர் ஆண்டவன் அந்த மாதிரி ஆச்சாரியன் இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் ஒரு பொது ஆச்சாரியன்கிறவர் நம் சுவாமி ஸ்ரீமன் நிகமாந்த மகாதேசிகன். இவரோட இயற்பெயர் வெங்கடநாதன். இவர் திருமலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசரோட கண்டையோட அவதாரம் அப்படின்னு சொல்லுவார். தேசிகன் அப்படின்ற பதம் நேர சுவாமி தேசிகனை சொல்கிற பதம் கிடையாது. தேசிகன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அப்படின்றது தேவதானுகிரக காரியத்வாத், அதாவது தேவர்களோட அனுகிரகத்தை பெற்றவர். தான் பெற்றதோடு இல்லாமல் தன் அண்டினவர்களுக்கும் அந்த அனுகிரகத்தை வாங்கி கொடுக்கிறவர். சி அப்படிங்கிறது சிஷ்ய ரக்ஷண தீக்ஷிதாத், நன்னா சொல்லி கொடுக்கிறவர், தன்னுடைய சிஷ்யர்களை நன்கு பயில்விப்பவர். அப்படின்ற சப்தத்தினால கருணாமய மூர்த்தித்வாத், கருணையோடு எல்லார்கிட்டையும் இருக்கிறவர். ஐயோ இந்த குழந்தைகள் இப்படி கஷ்டப்படுறதே, கடையேறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த ஜீவர்களுக்காக யோசிக்கக்கூடிய ஒரு மனசு இருக்கக்கூடியவர். இப்படி ஒரு 3 குவாலிட்டி யார்கிட்ட இருக்கோ அவரை நம்ம தேசிகன்னு சொல்லுவோம். தேசிகன்ற சொல்கிறது குருன்னு அர்த்தம். ஏன்னா சுவாமி தேசிகன் பரமதபங்கம் சொல்லும்போது வேலை புறமகம் காண்பது போல் வேத நன்னெரிசை நூலை புறமகம் காண்டலில் நுண்ணறிவின்றி நின்றி மாலை பெற வழிகாட்டிய நம் தேசிகர் வாசகமே அப்படிங்கிறது தேசிகன் தான் எழுதின ஸ்லோகத்திலே தேசிகர் வாசகமேன்னு சொல்லியிருக்கார். ஸோ தேசிகன்றது தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அத்தனை குருக்களையும் குறிக்கிற வார்த்தை. ஆனால் அது திருவேந்திபுரத்தில் தேசிகர் வாசகமேன்றதை நம் தேசிகர் வாசகமேன்னு சொல்லுவோம். ஏன்னா நமக்கு எல்லாமே நம் சுவாமி தேசிகன் என்ன சொல்கிறாரோ அதுதான் நமக்கு வழின்றதுனால அவள் மட்டும் அங்கே வேறு மாதிரி அதை செய்விப்பா, நம் தேசிகர் வாசகமே அப்படின்னு. ஆக தேசிகன்ற சப்தம் இருக்க எல்லா ஆச்சாரியனையும் குறிக்கிற ஒரு வார்த்தை. அது காமன் நவுன் அது. ஆனால் தேசிகன்னு சொன்னால் நமக்கு நம் சுவாமி தேசிகன் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரார். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு எல்லா ஆச்சாரியனோட மொத்த உருவமாக நம்ம அவரை பார்க்கறதுனால நமக்கு தேசிகன்னு சொன்னால் நம் சுவாமி தேசிகன் தான். வாஸ்தவத்தில் அவரோட இயற்பெயர் வேங்கடநாதன். ஆனால் நம்மளோட சம்பிரதாயத்தில் நிகமாந்த மகாதேசிகன் அப்படின்னு சொல்லிட்டோம், தேசிகன்ற பதம் கொடுத்துட்டோம். நதெய்வம் தேசிகாத் பரம், தேசிகனை விட்டால் எங்களுக்கு வேறு தெய்வம் இல்லைன்னு நம்ம யாரை சொல்கிறோம் அப்படின்னா சாக்ஷாத் நம் சுவாமி தேசிகனை மட்டும்தான் நம்ம தேசிகன்ற பதத்துக்கு நேராக அட்ரஸ் பண்ணுறோம். ஆக அவ்வளோ வஸ்தியான ஆச்சாரியர் நமக்கு அவர். அப்பேற்பட்ட ஆச்சாரியன் ஏகப்பட்ட கிரந்தங்கள் எழுதியிருக்கார். யாருக்காகனா நமக்காக. நம்மெல்லாம் அதை படித்து தெரிஞ்சு
நல்லா அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கிரந்தங்கள் எழுதியிருக்கார். அவர் அவர் சொல்லும்போது பரஷ்டதம் வாபி பரசகஸ்ரம் ஸ்ரீ வெங்கடாச்சாரிய கிருதா பிரபந்தாக அப்படின்னு நிறைய ஸ்லோகங்கள் நமக்காக அவர் எழுதி கொடுத்துருக்கார். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு கிரந்தம் அப்படின்னா அது பாதுகா சகஸ்ரம். ஏன் மற்றதெல்லாம் முக்கியம் இல்லையா, இது ஏன் அப்படின்னா இது ஒரு ஆச்சரியப்படத்தக்க வகையில் இருக்கக்கூடிய ஒரு கிரந்தம். இந்த கிரந்தம் அவதாரிகை எப்படி அப்படின்னா, ஏன்னா ஒரு கிரந்தத்தை எடுக்கும்போது அதோட வக்திரு வைலக்ஷண்யம் கிரந்த வைலக்ஷண்யம் பார்க்கணும். இதோட அவதாரிகை இது எழுதப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சுவாமி வடகாவேரியில் தீர்த்தாமழிட்டு அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு பெருமாளை மங்களாசாசனம் பண்ணிவிட்டு திரும்ப எழுந்தருள்ற வேளையில் கொஞ்சம் போட்டியும் பொறாமையும் உள்ள எதிர்த்தரப்பினரால் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் சுவாமி கிட்ட போயிட்டு உமக்கு கவிதார்க்கிக சிம்மம்னு பட்டம் கொடுத்துருக்காளாமே, அதை நான் ஆக்ஷேபிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், சுவாமி உமக்கு அது விருப்பம் இல்லைன்னா நான் அதை உபயோகப்படுத்தலை. ஏன்னா ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனோட சண்டை போடக்கூடாது, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனோட மனசு கலங்கக்கூடாதுன்றதுல சுவாமி ரொம்ப ரொம்ப பர்டிகுலராக இருப்பார். அதனால் அடியேன் அதை நான் உபயோகிக்கலை அப்படின்னோடனே, இல்லை நீர் என்னை வாதிட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறமா தான் உமக்கு அந்த பட்டம் உரித்தாகும் அப்படின்ன உடனே ஒரு சொல்கிறார், நான் வாதத்துக்கு வரல. ஏன்னா ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனை எதிர்த்து வாதிட்டேன்னா அது ஒரு பாகவதனை எதிர்த்து நான் பேசிட்டேன்னா அந்த பாபத்தை நான் கொண்டு போய் எங்கே தொலைக்கிறது முடியாதுன்னு. ஆனால் இது அர்ச்சகர் முகேன நியமனமாக பெருமாள் சுவாமி கிட்ட சொன்னதுக்கப்புறம் சுவாமியால் மீற முடியலை. சரி, இது பெருமாளோட நியமனம்னு ஏற்றுண்டு அந்த எதிர்த்தரப்பு வைஷ்ணவர் அவர் பெருமாளோட திருவடியை பற்றி பதகமல சகஸ்ரம்னு நான் 1000 ஸ்லோகம் எழுதுகிறேன், நீர் எதை பற்றி எழுதுறேன்னு உடனே, நான் அதுக்கும் அடிப்பொடியாக இருக்கக்கூடிய நான் பாதுகையை பற்றி 1000 ஸ்லோகம் எழுதுகிறேன்னு சுவாமி விஞ்ஞாபிச்சு அப்படி வந்தது தான் இந்த பாதுகா சாஸ்திரம். இதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னா, சுவாமி ஒரு யாமத்தில் எழுதினர், 3 மணி நேரத்தில் 1008 ஸ்லோகம் எழுதினர். அது நம்ம கணக்கு போட்டோன்னா கிட்டத்தட்ட 10 செகண்டுக்கு ஒரு ஸ்லோகம்னு சுவாமி எழுதியிருக்கார். இது மனுஷ எத்தனமே கிடையாது, இது பெருமாளோட நேர சங்கல்பத்தினால இது நடந்தது தான். அப்படிங்கிறதுனால பாதுகா சகஸ்ரம் ரொம்ப வசதி. இந்த பாதுகா சகஸ்ரம்ன்றது 32 பத்ததியாக பிரித்து எழுதியிருக்கார். இந்த 32 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பெருமாளை அடைவதற்கான பரவித்யைன்னு சொல்லப்படுறது 32 விஷயம். ஆக இந்த பாதுகையை எப்படி உபாசிக்கணும், பாதுகையை எப்படி அனுபவிக்கணும், பாதுகையை எப்படி வேண்டிக்கணும்னு சுவாமி நமக்கு 32 பத்ததிகளாக கொடுத்துருக்கார். பத்ததி அப்படின்னாலே வழி அல்லது மார்க்கம் அப்படின்னு அர்த்தம். எப்படி பெருமாளை அடையறதுக்கு இந்த பாதுகை நமக்கு ஒரு மார்க்கமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அவர் அதை பத்ததியாகவே பிரிச்சிருக்கார். இப்போ ராமாயணம்னா நம்ம அயோத்தியா காண்டம், சுந்தர காண்டம் இந்த மாதிரிலாம் சொல்கிறது காண்டமாக பிரித்து அதுக்குள்ளே சர்க்கமாக பிரியும். பாகவதமாக இருந்தால் ஸ்கந்தமாக பிரியும், கீதையாக இருந்தால் அத்தியாயமாக பிரியும். பாதுகா சகஸ்ரம் பத்ததி அந்த பேரே நமக்கு சொல்கிறது இது பெருமாளை அடைவதற்கான மார்க்கம், எப்படி பெருமாளை அடைய போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிற மார்க்கம் இது. அதனால் 32ன்றதுக்கே நிறைய வியாக்கியானம் உண்டு. ரகசியத்திரய சாரத்தில் 32 அதிகரணங்கள், அதனால் 32. இந்த மாதிரி காயத்ரி மந்திரத்தையும் அஷ்டாட்சரத்தையும் சேர்த்தா 32, அதனால் 32. இது எல்லாமே சேர்ந்தது தான் பாதுகா சகஸ்ரம். எல்லாத்தோட சாராம்சமும் சேர்ந்தது தான் பாதுகா சகஸ்ரம்ன்றதுனால சுவாமிக்கு என்ன மனசில் பட்டுது நமக்கு தெரியாது. 32 பத்ததியாக இதை நமக்கு பிரித்து கொடுத்துருக்கார். இதை நம்ம ஒவ்வொரு நாளும் ஒன்றொன்னா அனுபவிக்க போகிறோம். அடியேன் இந்த இதுக்கான அர்த்தங்களை ஆண்டவன் ஆசிரமத்தில், ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்தில் பரமஹம்சேத்தியாதியாக எழுந்தருளி இருந்த தேரெழுந்தூர் ஆண்டவன் என்று சொல்லப்படுகின்ற வேதாந்த ராமானுஜ மகாதேசிகனோட வியாக்கியானத்தின்படியும் டிடி சுவாமி என்று சொல்லப்படுகின்ற சுவாமியோட வியாக்கியானத்தின் மூலமாகவும் உத்தமூர் சுவாமியோட வியாக்கியானத்தையும் பேஸாக வச்சுட்டு தான் அடியேன் இதை ஸ்வீகரிச்சுட்டுருக்கேன். இது இந்த ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்லோகம் என்ற முறையில் பார்க்கணும். ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் அவனோட அனுகிரகத்தினால இந்த பாதுகா சகஸ்ரம்ன்ற கிரந்தத்தை ஸ்ரவண யஜ்ஞம் செய்ய ஆக்ஞாபித்திருக்கிறான்னு நான் நம்பிண்டு
பெருமாளோட திருவடி வாரத்தில் இந்த எல்லாத்தையும் சமர்ப்பிச்சுட்டு பாதுகையோட அனுகிரகத்தையும் சுவாமி தேசிகனோட அனுகிரகத்தையும் வேண்டிண்டு ஆரம்பிக்கிறோம். நாளையிலேருந்து ஒவ்வொரு ஸ்லோகமாக பார்க்கலாம். இதுக்கு 860 ஸ்லோகங்கள் வரைக்கும் தேரெழுந்துருவாண்டவன் சுவாமியோட வியாக்கியானம் இருக்குது. மேலே 1008 பேலன்ஸ் இருக்கிற 1008க்கு ஆக்கூர் ஆண்டவன் சுவாமி வியாக்கியானத்தை பேசா வச்சுட்டு நாளையிலேருந்து ஒவ்வொரு ஸ்லோகமாக பார்க்கலாம். அடியே நம சதஸே கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.